வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலம்பூர் மாரியம்மன் கோவில், கோவை மாவட்டம் நீலம்பூர் மாரியம்மன் கோவிலில் தான் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 நாட்களாகவே நிலா பிள்ளைக்கு சோறு மாற்றுதல் நிகழ்ச்சி, அதாவது கும்மி அடித்து டெய்லி ஒவ்வொரு வகையான சாப்பாடுகள் கொண்டு வந்து சாப்பாடெல்லாம் கலக்கி எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நிலா பிள்ளைக்கு சாப்பாடு மாற்றுதல் நிகழ்ச்சி கும்மி அடித்து அதுக்கப்புறம் சாமி எல்லாம் படையல் வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு போகிறது. அந்த டெய்லி நிகழ்ச்சியில் நாம் அப்பப்போது வீடியோவில் போட்டு கும்மி அடிக்கிறதெல்லாம் போட்டோம். நீங்கள் அதையும் பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் இதுக்கப்புறம் இது கடைசி நாள் இன்று, அதாவது இன்று கடைசி நாள்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாம் கும்மி அடித்து முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி வெறும் தயிர் சாப்பாடு மட்டும்தான். சாப்பாடும் தயிரும் தனித்தனியாக கொண்டு வந்து கலக்கி கும்மி அடித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிலா பிள்ளை வழி அனுப்பி வைக்கிற நிகழ்ச்சி. இது பார்த்திங்கன்னா, இது நாங்கள் போன வருஷம் கடைசி ஒரு 2 நாள் வர முடியாமல் போச்சு. அதனால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க முடியாமல் போயிட்டேன். அதனால் இந்த வருஷம் அதை பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. பாருங்கள், இதுதான் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி சீரெல்லாம் பண்ணி நிலா பிள்ளை வழி அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலுமே இது பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருந்தது. இன்னும் இந்த பாரம்பரிய நிகழ்வுகளெல்லாம் இப்படி தான் நம்ம பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுது. பாருங்கள், நான் பார்த்த அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை உங்களுக்கும் காண்பிக்கிறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுதான் நிலா பிள்ளையை வழி அனுப்பி வைத்தல் நிகழ்ச்சி. இது எப்படின்னா, நம்ம இந்த சீர் பண்ணுற மாதிரியே எல்லா நிகழ்ச்சி இதுவும் பண்ணி இப்போ கும்மி அடிக்கிறதுக்கு வந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி விழா எடுத்து கடைசியில் எப்படி வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிறத இதுக்கு பின்னாடி அப்படியே பார்க்க போகிறீங்க. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. இருக்கா அதெல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சோதிக்கா வைக்கிறாங்க. அக்கா, பொட்டு வைக்காதவங்கள வைங்க. வாங்க வாங்க, வைக்காதவங்கள வாங்க. கடைசியில் ஒரு டிஸ்டி சுத்தி போட்டு இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சுன்னு நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். சின்ன பூசணிக்கே வேண்டியது இல்லை, இருந்தால் வச்சுக்கலாம். பாப்பாவுக்கு வர வச்செல்லாம் பண்ணோம்ல, அது இருந்தால் பண்ணிக்கலாம். ஐயோ பேத்திக்கு லைவ் எவ்வளோ போய்க்கிறீங்களா? இல்லை,
அப்படியே வரும். அது என்னன்னா நிமிஷம் கணக்கு போட்டு 400 500 மாறு. இதில் 5 வருதுன்னு நினைக்கக்கூடாது. அது நிமிஷம் கணக்கு போட்டு நீ மறுபடியும் 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது மாறி இருக்கு. யாராவது பொட்டு வைக்காதவங்க இருந்தால் வந்து பொட்டு வச்சுக்கிங்க. இந்த தங்க இது பிடிச்சது இந்த இது பிடி எப்படி அதை பாப்பா அது லைவ் ஓடிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் கன்னத்துல கடைசியில தாயார். அது வெளிச்சம் லைட் வெளிச்சம்ங்கிறதுனால லைட்டாக தான் தெரியும். கொஞ்சம் இப்படி கீழே வச்சுன்னா தெரியும். இப்போ பாரு, இப்போ தெரியுறா பாரு. மேலே தூக்குனா வெளிச்சம் தெரியும். வந்துட்டோம். எல்லாரும் பொட்டு வச்சாச்சா? அந்தெல்லாம் வந்துடுறேன். எங்கள் மாமன் எஸ் மாமனுக்கு மாமா ஓகே. இப்படிதான் கிடக்குன்னு
அடிவல்லியே ஐயோ வராம இருக்கும் அந்த மாமா சீக்கிரம் வாங்க மாமா. நோ மாமா எல்லாம் கூப்பிடுறாங்க வாங்க. இதே அளவு கூட்டம் அடுத்த வருஷம் டெய்லி வரணும். இது டபுளா வரணும். ஆமாம். நான் 600 சொன்னி இவியல சீரோ எடுத்துட்டு 60 தாங்க. அது முதல் வருது. நீ சொன்னது அடுத்தது வரும். அப்படியே இந்த வருஷம் தான் அதுக்கே ஒண்ணு குப்புடு கூட நேரா கடைசி நாள் இல்லை ஃபோன் பண்ணு வர்றதுக்கு இப்படியே பௌர்ணமிக்கு வெல்லாமா ஓ மாசத்துக்கு ஒரு நாள் 4 பேர் வந்து அப்புறம் அப்படியே வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கும்மி அடிச்சு சாமி கூப்பிடலாம். இப்பவே முறைக்கிறேன் நீ வரன்னு சொல்லு. நீ அங்க சாக்கற. எனக்கு டிரைவர் ஓகேனா நான் டிரைவர் ஓகேனா எனக்கு பௌர்ணமி வச்சுக்கலாம். நீ இப்படி சுத்து உடச்சிருவா அப்படியே ஒரே போகுது அப்படியே அமர்த்தி அப்புறம் பூசணிக்காய் உடைச்சிட்டு வா. கீழே போட்டு கெடுத்துட்டு உடைச்சிட்டு வா. இது நேர்கோட போங்க. அவ்வளவுதான். உடைச்சிட்டார். தேங்காய் எரிஞ்சிட்டு இருக்குதுன்னா தென் இங்கே பாரு கல்பூரம் பற்ற வச்சு எரிஞ்சிட்டு இருக்குது பாரு. தேவராசி தேவராசி இதை உடைச்சிக்கலாம். சுத்தி உடைச்சிட்டு அப்புறம் கை கால் மூஞ்சி கிளம்பிட்டு அப்புறம் மாரியத்தை குழம்பு சாமி ஒரே சுத்து வந்தீங்கன்னா போதும் எல்லாத்தையும் சுத்தி கை கொஞ்சம் கீழே விடுங்க சூடு பட்டுற போகுது. கல்பூரம் ஒரு கிலோ வச்சுக்கிறேன். பெரிய கல்பூரங்க மாமா. அத்தனை இருக்குதுங்க கல்புறத்தை வைக்கணும். ஆமா அதே மாதிரி கெடுத்தோட என்ன 2 நாட்டை 1 மணி நேரம் அவ்வளோதான். ஏக்கா கோ ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஆளு நிறைய வந்துட்டாங்க. ஆமாங்க போன வருஷம் கூட இதை விட கம்மி தான். இந்த வருஷம் நிறைய வந்துட்டாங்க. அடுத்த வருஷம் இதை விட நல்லா வரணும். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.